தொழிலதிபரின் வங்கி கணக்கிலிருந்து பல லட்சம் கையாடல் செய்த வங்கி அதிகாரிகள். விரக்தியின் விளிம்பு நிலையில் பாதிக்கப்பட்டவர். கண்ணீரோடு பகிர்ந்த காணொளி. நியாயம் தேடி நெடிய போராட்டம். வணக்கம், என் பேர் எம் கே சிவபாண்டியன். நான் திருச்செங்கோடு நேச்சர் ஸ்டச் கிளாத்திங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட எம்டி. ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா டிஷர்ட், லெகின்ஸு, டர்க்கி டவல்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 2016 என்னோடய அக்கௌண்ட் கும்பகோணத்தை ஹெட் ஆஃபீஸாக கொண்டு இயங்கும் சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெடோட திருச்செங்கோடு பிரான்ச்சில் என்னோடய அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த பேங்க்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா மிஸ்ஆப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு 7 லட்ச ரூபா கடன் நான் கேட்காமையே கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு டாக்குமெண்ட்ஸ், ரெக்வசேஷன் எந்த இதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு, ஏன்னு கேட்டதுக்கு நாங்கள் வாய்மொழியில் கொடுத்தோம். அவங்க லோக்கலில் பிரான்ச் மேனேஜர்கிட்ட கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஜிஎம், எம்டி, காமக்கொடி எல்லாருக்கும் அனுப்புகிறோம். அனுப்புனதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிறேன், மெயில் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க, நீங்கள் வாய்மொழியில் கேட்டதுனால நாங்கள் லோன் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் டாக்குமெண்ட்டை, நெசசரி டாக்குமெண்ட்டை போய் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு மெயிலும் அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செக்கை மிஸ்யூஸ் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டில் ஃபண்டை திருடுறாங்க, கையாடல் செய்கிறாங்க. செக்கு என் கையில் இருக்கும்போதே பணத்தை எடுத்த மாதிரி மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தா பணத்தை திருடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளை என் பேங்க் அக்கௌண்ட்டில் மிஸ்ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக நான் நாமக்கல் டிசிபியில் 2020 வருஷம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து. அதுக்கு அகெயின்ஸ்டாக 2 போலீஸ் ஆஃபீஸியல் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கொலியூட் ஆகிட்டு இந்த ரிப்போர்ட்டை அவங்க ஓனர் மேலே, எம்டி காமக்கொடியையும் மோகனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அக்யூஸ்டை டெலிஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஜேஎம் கோர்ட்டில், திருச்செங்கோடில் ஜேஎம் கோர்ட்டில் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் போட்டாங்க மேஜிஸ்ட்ரேட்டு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கபிலன் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்களோட கொலியூட் ஆகிட்டு, புவனேஸ்வரி அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டரும் அவங்களோட கொலியூட் ஆகிட்டு, 2 இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு என்கிட்ட ஒரிஜினல் என்கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு கேட்டு அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து இவ்வளோ பெரிய இஷ்யூவை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. கேஸை மொத்தமாக வழக்கை திசை திருப்பி அவங்களுக்கு ஸ்டேயும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்தது எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணி என்னோடய தரப்பு அட்வொகேட், லீகல் அட்வொகேட் பார்த்திங்கன்னா மிஸ்டர் பாஸ்கர், பாஸ்கர் மதுரம் லா அசோசியேட்ஸ், அவங்க அடுத்தது சேலஞ்ச் பண்ணோம். சேலஞ்ச் பண்ணி இப்போ அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணியாச்சு, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி இப்போது 3 மந்த்ஸில் கிளியரான என்கொயரி பண்ணி, ப்ராப்பர் மேனரில் என்கொயரி பண்ணி 3 மந்த்ஸ்க்குள்ளே இந்த கேஸுக்கான ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து நாமக்கல் எஸ்பி சார் கிட்ட டிசிபி இன்ஸ்பெக்டரும் கிளியரான ஜஸ்டிஸை எனக்கு உண்மையான நீதியை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் எனக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் நேர்மையாக நடந்துக்குவாங்கன்னு நம்புகிறேன். இந்த வழக்கை முடிச்சு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். என்னன்றது ஏன்னா குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது. ஒரு நிரபராதியாகி என்னை ரொம்ப தண்டிச்சிட்டாங்க இந்த 3 வருஷம் 4 வருஷமாக. பட் நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? எல்லாமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு, எல்லா எவிடன்ஸும் கொடுத்தும் போலீஸை அதிகாரமிக்க அவங்க ஆட்கள்னால போலீஸை இந்த மாதிரி கைக்குள்ளே வச்சுட்டு இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு நீதி நியாயம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். பார்க்கலாம். இது போலீஸ் இப்போது இருக்கிற ரொம்ப ஹானஸ்டான ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக எனக்கு நீதி நியாயம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். வணக்கம், என் பேர் எம் கே சிவபாண்டியன். நான் திருச்செங்கோடு குப்பாண்டபாளையத்தில் நேச்சர் ஸ்டச் கிளாத்திங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட எம்டி பேசுகிறேன். எனக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டர்க்கி டவல், டிஷர்ட்ஸ், லெகின்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 2016 திருச்செங்கோடு சிட்டி யூனியன் பேங்க் லிமிட்டடில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. இவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய அக்கௌண்ட்டை மிஸ்ஆப்ரேட் பண்ணி என்னை கேட்காமலே 7 லட்ச ரூபா கடன் கொடுத்த மாதிரி கணக்கு காட்டி டாக்குமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எனக்கு கொடுத்த மாதிரி கணக்கு காட்டுறாங்க. என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன மாதிரி. நான் எந்த கடனும் வாங்கலை. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மேனேஜரை கூப்பிட்டு கேட்கும்போது மேனேஜர் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை. மெயிலில் கொடுக்குறேன், எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அடுத்தது எம்டி ஆகிய காமக்கொடி, அவருக்கு ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் மோகன், இவங்க எல்லாருக்கும் அட்டாச் பண்ணி மெயில் அனுப்புகிறேன், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிறேன். அதில் மோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஜென்ரல் மேனேஜர் ஒரு ஃபில்த்தி ரீசன் ஒரு ரிப்ளை எனக்கு கொடுக்குறாரு. ஓரல் ரெக்வஸ்ட்டில் தான் நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தோம், வாய்மொழினால் நீங்கள் கேட்டதுனால நாங்கள் கடன் கொடுத்துட்டோம், எந்த டாக்குமெண்ட்டும் வாங்காமல் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறாரு.
இதுக்கு அடுத்தது இதில் வந்து என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், காமக்கோடி, மோகன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து கூட்டு சதியோடு இதை செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், இதே மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக்கு என் கையில் இருக்கும்போதே செக்கை மிஸ்யூஸ் பண்ணி பணம் திருடுறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 8,80,000 85,000 வரைக்கும் என் பணத்தை வந்து செக்கு என் கையில் இருக்கும்போதே மிஸ்யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலையும் செஞ்சதுனால என்ன பண்ணேன் அப்படி சொன்னால், நான் போய் எஸ்பி ஆஃபீஸில் நாமக்கல்லில் வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், காமக்கொடி நிர்வாக இயக்குனர், மோகன் ஜென்ரல் மேனேஜர், குஞ்சிதபாதம் பிரான்ச் மேனேஜர் 3 பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேஸில் உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் பேங்க் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன்றதுனால என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஆஃபீஷியலை வந்து நேராக பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள வந்து கொலியூட் ஆகி போலீஸ் ஆஃபீஷியல் சார்ஜ் ஷீட்லேருந்து அக்யூஸ்டாக டெலிட் பண்ணுறாங்க. யார் மோகன் ஆகிய காமக்கொடி நிர்வாக இயக்குனரையும் ஜென்ரல் மேனேஜர் வந்து மோகனையும் வந்து அக்யூஸ்டை வந்து டெலிஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு ஜேஎம் கோர்ட்டில் வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஃபைட் பண்ணுறோம். ஃபைட் பண்ணும்போது அப்போது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை பார்த்துட்டு ஆனரபிள் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போடுறாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை 6 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆர்டரையும் ஒபே பண்ணாமல் அடுத்தது வந்த 2 போலீஸ் ஆஃபீஷியல் வந்து இதில் கொலியூட் ஆகிட்டாங்க. அந்த 2 போலீஸ் ஆஃபீஷியல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து புவனேஸ்வரி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கபிலன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை கூப்பிட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக வாங்குகிறாங்க. என்னோடய டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்டேயே வந்து திருப்பி அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கொடுத்து விட்டுட்டு, இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டே வாங்குறதுனா ஸ்டே மூவ் பண்ணிக்கோங்க எல்லாமே டாக்குமெண்ட்ஸுன்னு அவங்க ஏன் முன்னாலேயே தான் அது எல்லாமே சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கொடுத்து விட்டுட்டாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் என் கையில் இருந்ததை கொடுத்து விட்டாங்க. அவங்க முன்னாலே கொடுத்து விட்டாங்க. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்களும் ஸ்டே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய அட்வொகேட் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மதுரம் லா அசோசியேட்டில் பாஸ்கர் மதுரம் அப்படின்றவங்க தான் எனக்கான அட்வொகேட்டு. ஸோ அவங்க நம்ம லீகல் ரைட்டை வந்து லீகலாக சேலஞ்ச் பண்ணுவோம், கேஸை கண்டிப்பாக வின் பண்ணுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக நாங்கள் ஃபைட் பண்ணோம். அதே மாதிரி 22 22/1/2025 எங்களுக்கு வந்து அந்த பெட்டிஷனை வந்து கொடுத்த ஸ்டேவை எல்லாத்தையுமே வந்து வெக்கேட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பெட்டிஷனையே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இதை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூரில் வந்து சிக்னேச்சரை ஃபோர்ஜரி பண்ணி என்னோட பல கோடி 25 கோடி ரூபா 30 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை வந்து வெறும் 2 கோடி ரூபா கடனுக்காக கையெழுத்து எல்லாமே டாக்குமெண்ட்டாக ஃபேப்ரிகேட்டடாக க்ரியேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனலில் டிஆர்டியில் வந்து போட்டு ஒரு ஆர்டரை வந்து வாங்கி போலியான ஆவணங்களை தயாரித்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சொத்தை ஃபுல்லாக விற்றுட்டாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக 6 பேர் மேலேயும் வழக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வழக்கு சம்மந்தமாக வந்து இப்போ அக்யூஸ்டை வந்து டெலிஷன் பண்ணதுனால அந்த ஸ்டே பெட்டிஷன் எல்லாத்தையும் பெண்டிங்கை வெக்கேட் பண்ண சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 3 மாதத்துக்குள்ளே ப்ராப்பர் மேனரில் அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லி டிசிபி இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ இருக்கிறவங்க வந்து எஸ்பி சாரும் இன்ஸ்பெக்டரும் வந்து நல்லபடியாக வந்து ஜஸ்டிஸை வந்து நல்லபடியாக கேஸை வந்து உண்மையாக என்னென்னு விசாரித்து நேர்மையாக விசாரித்து எனக்கான நீதியை வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் இதன் மூலமாக.